பொதுவா வந்துட்டு மேம் இந்த சந்திரனுடைய ஆட்சி அதிபதியா வர்றதுனால என்னவோ, இவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப எல்லா விஷயத்துலயும் வந்து ட்ரிகர் ஆயிட்டே இருப்பாங்க. ம், ம். எமோஷனலாவும் ரொம்ப லோன்லியா இருக்க மாரி ஃபீல் பண்றவங்களும் இவங்க தான். அதிகப்படியான ஒரு சிந்தனைக்குள்ள ஆட்படுறவங்களும் இவங்க தான். ம். நெறைய ஒரு பக்கம் அது பிளஸ், ஒரு பக்கம் மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பொதுவா வந்துட்டு நெறைய கற்பனை வளம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா, கடகராசிக்காரங்க தான். ம், ம். இவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதை எழுதணும், கதை எழுதணும். இன்னைக்கு இயக்குனர்கள் பல பேர் எடுத்துக்கோங்களேன். டெஃபினட்டா அவங்கலாம் வந்துட்டு கடகராசியா இருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு கற்பனையால, தன்னுடைய கற்பனையினால அழகா எழுதி வடிவமைக்கக்கூடிய தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு படம்னா இப்படிதாங்க இருக்கணும். அங்க இந்த கேரக்டர் அப்படியே அந்த அந்த ஒரு சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் முதற்கொண்டு அழகா காட்டுவாங்க. காட்டுவாங்க. அந்த மாரி அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தடுத்த ஒரு எபிசோட்ஸ் பார்த்து அழகா கொண்டு போவாங்க இல்லையா? அந்த மாரி வர்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் அப்டின்னா, கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கும்போது தான் நெறைய விஷயங்கள் யோசிப்போம். அந்த அது வந்து என்னவா இருக்கணும் அப்டின்னா, நம்மள பிஸி ஷெட்யூலா கொண்டு போணும். ம், ம். ஸோ ரொம்ப லோன்லியா இருக்க மாரி இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, எங்கேயாவது போய் மாட்டிப்பாங்க. ஓகே.